அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது, அம்மாற்றங்கள் அவங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கடகராசிக்கு இது ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. பெரும்பாலும் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பல வகையில் அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. தாயின் உடல் நலனில் கவனத்தை செலுத்த பாருங்க. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில தங்கள் கௌரவம் ஒருபடி உயர ஆரம்பிக்கும். சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீங்க. அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கலாம். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தாங்க இருக்கும். அதே நேரம் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். அரசாங்க வகையில கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்கிறதுலையும் தடை தாமதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதா வெற்றி அடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு இல்ல வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னே சொல்லலாம். தந்தையனுடைய அன்பும் ஆதரவும் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்க பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய அறிமுகமும் அவர்களால தொடர் ஆதாயமும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர்களால வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. கடன்கள் விஷயத்துல சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே இருக்கும். பணிகள்ல உற்சாகமா ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உயர் அதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கப்பெறும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அதே நேரம் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படலாம். பற்று உறவுல கவனமாய் இருக்க பாருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல மாற்றங்கள் பல வகைகளிலையும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணவரவுல குறைவு எதுவுமே இருக்காது. அப்படின்னாலும் இந்த காலம் அனைத்து விஷயங்கள்லையுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம்
குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கலாம். குடும்பமான வரைக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டுப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசாங்க விவகாரங்கள் முடியறதுல தடை தாமதங்கள் ஏற்படலாம். உறவினர்கள் வருகையால வீட்டுல மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால சற்று கவனமா இருக்க பாருங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயங்கள் உருவாகலாம். கடன்கள் விஷயத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது நன்மையை தருங்க. வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கலாம். மேலதிகாரிகளிடம் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது சற்று கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாங்க. குடும்பத்துல நிம்மதி குறைய செய்யும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறலாம். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் கௌரவம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குங்க. அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே சமயம் திறமைக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று ரசிகர்களின் ஆதரவை கலைத்துறையினர் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தான தர்மம் செய்யறதுக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் இந்த காலத்தில் தங்களுக்கு தோன்றலாம். நீண்ட தூர பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பயணத்தின் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு இருக்கணுங்க. வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். குடும்பத்துல எதிர்பாராத செலவினங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும். அதே சமயம் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது. வழக்குகள்ல மெத்தன போக்கு காணப்படலாம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதங்களும் உண்டாகலாம். பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். மனதில் ஒருவிதமான கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அதே போல மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம். ஒதுங்கி சென்றாலும் வெளியே வந்து சிலர் சண்டை போடுவாங்க. தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டி இருக்கத்தான் செய்யும். வீண் வார்த்தைகளை பேசுறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையவும் நேரிடலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் மேல் அதிகாரிகளிடமும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். பெண்களுக்கு மனக்கவலை உண்டாகுங்க. அதே சமயம் வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலையுமே கவனமாக செயல்படுவது அவசியம். கலைத்துறையினருக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. சக கலைஞர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் நேரிடலாம். கலைப்பொருட்கள் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்க செய்யும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் இருப்பை மேலிடத்துல சொல்வதற்கு ஏற்ற காலகட்டம். புதிய யுத்திகளை கையாண்டு அசத்துவீங்க. முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உடன்பிறப்புகள் உதவிகரமாகவே இருப்பாங்க. வீட்டு தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகவும் செய்யும். தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்க செய்வீங்க. பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே அகலும். உத்தியோக உயர்வுகள் உண்டுங்க. எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பாதையை நோக்கி, அதாவது தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுங்க. வருமான அதிகரிப்பிற்கு வழியமைத்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம்ன்றதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் இடர்பாடுகள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். தனவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் கிடைக்க பெறலாம். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க.
நீங்கள் இந்த நேரத்தில் சில நேரங்களில் உற்சாகத்துடன் பணிபுரியவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்குங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம், இல்லை கொடுக்கப்படலாம். அதன் காரணமாக கொஞ்சம் வேலை பளுவும் அதிகரிக்க செய்யும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நாகரிக பொருட்களை வாங்குறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்ப பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டம். புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. பொது வாழ்க்கையில் புகழ் அதிகரிக்கவும் செய்யும். இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. உள்ள மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்க. உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்க பெறுவீங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாக செய்யும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அக்கம் பக்கத்து வீட்டாரின் பகை மாறுங்க. கடன் பிரச்சனைகளையும் நீங்க சமாளிப்பீங்க. வசதிகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் சேரலாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம்.